ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் அவங்க பண்ணிட்டு தூங்கணுமாங்க. இதுக்கு எந்த ஒரு செலவுமே அளிக்காதுங்க, இருக்காது. நம்மளோட சேனல்ல பெரியவா அவர்கள் கூறிய எளிய எளிய பரிகாரங்களும் செலவே இல்லாத பரிகாரத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பெரியவா கூறிய அனைத்து விதமான பரிகாரத்தையும் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே வீடு நல்ல சுபிட்சமாக இருப்பதற்கும் பெண்கள் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வரணுமாங்க. பெண்கள் தான் மகாலட்சுமி தாய்க்குரிய ஒரு உருவமாகவும் வீட்டில் பெண்கள் எவ்வளவு சுத்தபத்தமாக இருக்கிறார்களோ அதனை பொறுத்து தான் வீடும் சுத்தபத்தமாகவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமது முன்னோர்கள் அனைவருமே குறிப்பிட்டிருப்பாங்க. அதனை போன்று மகா பெரியவா அவர்கள் பெண்கள் தூங்குவதற்கு முன்பாக இதனை பண்ணிட்டு தூங்குனாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கடவுளின் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்கு கிடைத்து அந்த குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழும் என்கிற மாதிரி கூறியிருக்கிறார். பெண்கள் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக முக்கியமாக சுக்கிர ஓர நேரத்தில் இந்த ஒரு செயலை பண்ணணுமா. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, இரவு நேரத்தில் பெண்கள் குளித்திருந்தாலும் பரவாயில்லை, இரண்டு கால்களையும் நன்றாக கழுவிக்கணுமா. எந்த ஒரு தூசியுமே இல்லாமல் காலை நன்றாக கழுவி கொண்டு அதுக்கப்புறமா துணியை வைத்து காலை துடைத்துட்டு மெத்தை மேலேயோ அல்லது சேரியிலோ உட்காராம தரையில கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளணும். அப்படி அமர்ந்து கொண்டு பெண்கள் இந்த கைகளையும் உங்களை உள்ளங்கைகளை பார்த்தோ அல்லது எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அவர்களை மனதார நினைத்து கடவுள் நம்பிக்கையுடன் இந்த 2 வார்த்தையை மட்டும் கூறிட்டு வரணுமா. இப்படி இந்த வார்த்தையை அவங்க கூறிட்டு வந்தாங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல கடவுள் அனைவரின் வேண்டுதலையும் அந்த பெண்களின் வேண்டுதலை கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பாராங்க. அப்படி என்ன வேண்டி அந்த பெண்கள் என்ன 2 வார்த்தையை கூறணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவர்கள் நினைத்த ஒன்றானது கட்டாயமாக கிடைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அதற்கப்புறமாக அனைவருமே எந்தவித கஷ்டங்களும் எந்தவித பிரச்சனைகளுமே இல்லாமல் யார் வேண்டுமானாலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது போல குறிப்பிட்டு இதனை போன்று 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் வரை கூறி வரணுமாங்க. அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கக்கூடாது என்று ஒன்றாகவும் அடுத்த ஒன்றானது அவர்கள் நினைத்த ஒன்றானது கட்டாயம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது போல நினைத்து இதை ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வரணுமாம். இப்படி குறிப்பிட்டு வந்தோம் என்றால் அவர்களுக்கு தானே அது கிடைக்கும். நான் நினைத்த ஒன்று எனக்கு கிடைக்காதே என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் கடவுள் என்ன நினைப்பார் என்று பார்த்தோம் என்றால், அதாவது இவர்களுக்கு ஒன்றுமே கேட்காமல் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவன் வேண்டுகிறானே, இதனால் இவனோட குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் மனதிறங்கி கடவுளுக்கு மிகவும் பிடித்தனவராக நீங்க மாறுவீங்களாம். நீங்க கோவிலுக்கு சென்றாலுமே உங்களுக்கு வேண்டதை விட யார் என்ன கேட்கிறார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்து விடுங்கள் என்பது போல நீங்க வேண்டிட்டு வாங்க. கட்டாயமா உங்களுக்கு வேண்டிய ஒன்றானது நீங்க கடவுள் மூலம் உங்களுக்கு கிடைக்குமா. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிக பெரிய அளவுல கடவுள் அனைவரின் வேண்டுதலையும் அந்த பெண்களின் வேண்டுதலை கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பாராங்க. அப்படி என்ன வேண்டி அந்த பெண்கள் என்ன 2 வார்த்தையை கூறணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவர்கள் நினைத்த ஒன்றானது கட்டாயமாக கிடைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அதற்கப்புறமாக அனைவருமே எந்தவித கஷ்டங்களும் எந்தவித பிரச்சனைகளுமே இல்லாமல் யார் வேண்டுமானாலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது போல குறிப்பிட்டு இதனை போன்று 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் வரை கூறி வரணுமாங்க. அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கக்கூடாது என்று ஒன்றாகவும் அடுத்த ஒன்றானது அவர்கள் நினைத்த ஒன்றானது கட்டாயம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது போல நினைத்து இதை ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வரணுமாம். இப்படி குறிப்பிட்டு வந்தோம் என்றால் அவர்களுக்கு தானே அது கிடைக்கும். நான் நினைத்த ஒன்று எனக்கு கிடைக்காதே என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் கடவுள் என்ன நினைப்பார் என்று பார்த்தோம் என்றால், அதாவது இவர்களுக்கு ஒன்றுமே கேட்காமல் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும்